சத்தியம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். உலக அளவில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம உத்து பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸா டெய்லி அப்டேட்ஸாக நிறைய விஷயங்களை பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம் உலக அளவில் பேசப்பட்டு இருக்கு. ஆமாம், அகாடமி அவார்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆஸ்கார் அவார்ட் பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் டால்பி தியேட்டரில் தான் நேற்று அதாவது மார்ச் 11ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆஸ்கார் விருதுகள் பற்றின அறிவிப்பு நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அறிவிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டுக்கான 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அப்படின்றதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாகவும் அதிக ஹேஷ்டேக்குகளை கொண்ட ஒரு விழாவாகவும் நடந்து முடிஞ்சுது. இதில் எந்தெந்த படங்கள் எந்தெந்த விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன்ஹைமர் மட்டும் கிட்டத்தட்ட இத்தனை விருதுகளை குவிச்சிருக்கா அப்படின்ற ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ பார்த்துடலாம் எந்தெந்த விருதுகளை எந்தெந்த திரைப்படங்கள் வாங்கியிருக்காங்கன்னு. 2024ஆம் ஆண்டுக்கான 96வது ஆஸ்கார் விழா நடக்கிறத பற்றி நம்ம பேசினாலும் அந்த தேர்வு பட்டியலில் இருந்ததை கொஞ்சம் பார்க்கணும். ஓப்பன்ஹைமர் திரைப்படம் 13 விருதுகளுக்கு தேர்வாகி இருந்தது. அதே மாதிரி புவர் திங்ஸ் படம் 11 விருதுகளுக்கும், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளார்ஸ் மூன் 10 விருதுகளுக்கும், பார்பி 8 விருதுகளுக்கும், மாய்ஸ்ட்ரோ 7 விருதுகளுக்கும் தேர்வாகி தேர்வு பட்டியலில் விருதுகளுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த படம் எத்தனை விருதுகளை வாங்கும் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்தியாவோட தயாரிப்பா இருக்கக்கூடிய எந்த ஒரு திரைப்படமும் இறுதிக்கட்டத்துக்கு போகல, தேர்வாகல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா இந்தியாவில் பிறந்த இயக்குனர் நிஷா பகுஜா இயக்கியிருக்கக்கூடிய டு கில் அ டைகர் அப்படின்ற ஒரு ஆவண திரைப்படம் சிறந்த ஆவண பிரிவில் தேர்வாகி அந்த கேட்டகரியில் இருந்தது ஒரு பெருமையாகவும் ஆறுதலாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவை 4வது முறையா ஜிம்மி கிம்மல் தொகுத்து வழங்கினாரு. அர்னால்ட், ஜெண்டாயா உள்ளிட்ட ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாரும் கலந்துகிட்டாலும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா WWE வீரர் நம்மளுடைய ஜான் சீனா ஆடை வடிவமைப்புக்கான விருதை ஆடையின்றி வழங்கினது தான் உலக அளவில் ட்ரெண்டாகவும் ஆச்சு. இப்படி நிறைய சுவாரஸ்யங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆஸ்கர் அவார்ட், அதாவது அகாடமி அவார்ட்ஸ் ஆஸ்கர் அவார்ட்னு சொல்லப்படுறத கிட்டத்தட்ட ஓப்பன்ஹைமர் மட்டும் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்கா அப்படின்னு எல்லாரையும் மூக்கு மேலே விரல வைக்க வச்சிருக்கு. அந்த அளவில் சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர், சிறந்த ஒளிப்பதிவுன்னு கிட்டத்தட்ட வரிசையா விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு ஓப்பன்ஹைமர். சிறந்த படத்திற்கான விருதை ஆஸ்கார்ல ஓப்பன்ஹைமரும், சிறந்த இயக்குனருக்கான விருதை ஓப்பன்ஹைமர் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனும் பெற்றிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருதை யார் வாங்கியிருக்கானா ஓப்பன்ஹைமர்ல நடிச்ச நடிகர் புரோட்டோகானிஸ்ட் சிலியன் மர்ஃபி தான் பெற்றிருக்காரு. சிறந்த துணை நடிகர் பிரிவுல ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் ஓப்பன்ஹைமர் திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகைக்கான பிரிவுல 5 திரைப்படங்கள் இடம்பெற்று அதுல 5 நடிகைகள் இருந்தாலும் புவர் திங்ஸ் படத்துக்காக எம்மா ஸ்டோன்ஸ் இந்த மாபெரும் டைட்டிலை தட்டிட்டு போயிருக்காங்க. சிறந்த துணை நடிகைக்கான பிரிவுல நிறைய பேர் இருந்தாலும் த ஹால்டோவர்ஸ் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய டாவின் ஜாய் ராண்டோல்ஃப் தான் அந்த ஒரு பட்டத்தை தட்டிட்டு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான விருதை த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படம் பெற்றிருக்கு. அனிமேஷனுக்கான பிரிவுல த பாய் அண்ட் த ஹெரான் படமும், சிறந்த திரைக்கதை பிரிவுல அனடாமி ஆஃப் அ ஃபால் படமும் அகாடமி விருதை தட்டிட்டு போயிருக்கு. சிறந்த தழுவல் திரைக்கதை பிரிவுல அமெரிக்கன் ஃபிக்ஷன் படம் தான் இந்த வருடத்திற்கான ஆஸ்கார் விருதை வாங்கியிருக்கு. சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த படத்தொகுப்பு என 2லையுமே ஓப்பன்ஹைமர் தான் விருதை வாங்கியிருக்கு. சிறந்த தயாரிப்பு உருவாக்கத்திற்காக புவர் திங்ஸ் படமும், சிறந்த பாடலுக்காக பார்பி படமும், சிறந்த இசைக்கான விருதை த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படமும் பெற்றிருக்கு. இங்கதான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்காம நடந்துச்சு. என்னன்னா, சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்காக ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கணும். இதற்காக WWE வீரர் ஜான் சீனா வராரு. ஆனா ஆடை வடிவமைப்பாளர் விருது கொடுக்கறதுக்காக ஆடையின்றி அவர் வந்ததுதான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உலக அளவில் ட்ரெண்டும் ஆச்சு. சிறந்த மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைல் பிரிவுல புவர் திங்ஸ் படம் தான் இந்த தடவை ஆஸ்கார் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அனிமேஷன் பிரிவுல வாரிஸ் ஓவர் படமும், லைவ் ஆக்ஷன் பிரிவுல த ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர் ஒரிஜினல் ஸ்கோருக்காக ஓப்பன்ஹைமரும் பெற்றிருக்கு. அதே மாதிரி சிறந்த ஆவண படத்திற்காக 20 Days in Mariupol அப்படின்ற படமும், சிறந்த ஆவண குறும்படமாக த லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் படமும் பெற்றிருக்கு. இப்படியா 2024ஆம் ஆண்டுக்கான 96வது ஆஸ்கர் அவார்ட்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல டால்பி தியேட்டர்ல நடந்து முடிஞ்சது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஓப்பன்ஹைமர் கிட்டத்தட்ட நிறைய விருதுகளை 7 விருதுகளை தட்டி குவிச்சிருக்குன்னு சொல்லணும். அதுல ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தின் சிறந்த இயக்குனர் அப்படின்ற விருதை கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கிட்ட இருந்து அந்த கோப்பையை வாங்குறதுக்காக வராரு. வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளுடைய கிறிஸ்டோபர் நோலன் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய மனைவியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு.
அந்த நேரத்துல நோலன் தன்னுடைய மனைவி வந்து இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் எம்மா தாமஸுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எம்மா தாமஸ் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய கணவர் தனித்துவமானவர், அவருடைய படத்துக்கு கண்டிப்பா விருது என்னைக்குனாலும் கிடைக்கும் நான் நம்பிட்டே இருந்தேன், இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு, இந்த சமயத்துல அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் நன்றி, என்னுடைய 3 குழந்தைகளுக்கும் நன்றின்னு அந்த மேடையில வச்சு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தையும் நிகழ்த்தியிருக்காங்க. இப்படி 2024ஆம் ஆண்டுக்கான 96வது ஆஸ்கர் விழா அமெரிக்கால இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் டால்பி தியேட்டர்ல ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய நெகிழ்ச்சியான சம்பவத்துக்கு நடுவுல நடந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ்கார் அவார்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய திரைப்படமும் அங்க போடுனா எந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் முனைப்பு காட்டலாம் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸை இதுக்கு கீழே தெரிவிங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பேசலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சத்தியம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் டீம்.